நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். மகாராணி, கம்ச மன்னரின் வீரர்கள் வந்திருக்கிறார்கள். ஏன்? பிரபுவை பார்க்க வேண்டுமாம். பிரபுவை பார்க்கவா? என் மாளிகைக்கு நீங்கள் வந்த காரணம்? யாரை கேட்டு இப்படி வந்தீர்கள்? மன்னர் ஆணையை கேட்டு. மன்னரா? கம்சரின் ஆணைப்படி வசுதேவரை அழைக்க. அழைக்கவா? எதற்காகவோ? அதை பற்றி எனக்கு தெரியாது. அவருடைய ஆணை, நீ போய் வசுதேவர் எங்கிருந்தாலும் உடனே அழைத்து வா என்று. அவர் மாளிகையில் இல்லை, வெளியே போயிருக்கிறார். நீங்கள் போங்கள், நான் அவரை மன்னரிடம் அனுப்பி வைக்கிறேன். இல்லை, அவர் வரும் வரை நாங்கள் இங்குதான் இருப்போம். வீரர்களே, வசுதேவரே, உங்களுடைய மைந்தனுக்கு நான் பெயர் சூட்டி விட்டேன். என் பாக்கியம் குருதேவா. என் மைந்தனுக்கு என்ன பெயர் சூட்டினீர்கள்? பலராமன். பலராமன். ஆஹா, அவனுக்கு உகந்த பெயர். தேவகி இதை கேட்டால் அவள் மிகவும் சந்தோஷப்படுவாள். பாவம், அவள் கற்பனையிலேயே தன் மைந்தனின் சித்திரத்தை மௌனமாக எழுதிக் கொண்டிருக்கிறாள். மௌன மொழியால் அவனுடன் பேசுகிறாள். அமைதி இழந்து கண்ணே கண்ணே என்று புலம்புகிறாள். உறங்காமல் இருக்கிறாள். நான் கேட்டால், கண்ணே என்று என் பிள்ளையை பேரில்லாமல் அழைக்கிறேன், என் பிள்ளைக்கு பேர் வையுங்கள் என்கிறாள். பைத்தியக்காரி, அப்படித்தானே பேசுவாள். பலராமன் என்று நீங்கள் பெயர் வைத்தது அவளுக்கு தெரிந்துவிட்டால் அவள் அவள் மிகவும் சந்தோஷப்படுவாள். குருதேவா, தேவகி உங்களிடம் கேட்கச் சொன்னாள். அவள் தந்த 2 பட்டுச் சொக்காய்களில் அவள் குழந்தைக்கு எது சரியாக பொருந்தியிருந்தது என்று. 2 பட்டுச் சொக்காய்களும் 2 பிள்ளைகளுக்கும் பொருந்தி இருந்தது. இரண்டு பிள்ளைகளா? ஆம் வசுதேவரே, தேவகியின் 2 பிள்ளைகளுக்கும். முன்பு ஒரு நாள் சொன்னேன் அல்லவா, இன்னும் ரகசியம் இருக்கிறது என்று. அதை உங்களிடம் சொல்லாமல் இருந்தேன். சொல்லாமல் மறைத்ததின் காரணமே உங்கள் பிள்ளைகளின் நலனுக்காக. பக்தி பரவசத்தோடு பேசுகிறேன். உமது 8வது பிள்ளையிடத்தில் பரபிரம்மமான அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் வடிவத்தை என் கண்கள் தரிசித்தது. அச்சம் என்பது இனி எனக்கில்லை. 3 உலகங்களையும் அச்சத்திலிருந்து காப்பவனை பாதுகாக்கிறேன் என்று நினைப்பதற்கு நான் யார்? மனதில் இருந்த என் அகம்பாவத்தை பிள்ளை வடிவில் இருந்த தெய்வம் நீக்கிவிட்டது. அந்த தெய்வத்தின் திருவுள்ளப்படி தமது இளைய மைந்தன் கிருஷ்ணனின் ரகசியத்தை சொன்னார். கிருஷ்ணனா? என் பிள்ளையின் பெயர் கிருஷ்ணனா? ஆம், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனே சுயமாக பூமிக்கு வந்திருக்கும் போது வேற எந்த பெயரை வைக்கிறது நந்தரே? குருதேவா, தாம் என்ன சொல்லுகின்றீர்கள்? தேவகி பெற்ற 8வது குழந்தை
அது பெண் இல்லையா? இல்லை என்றேனே. தேவகியின் 8வது குழந்தை பெண்ணல்ல. அவள் பெற்ற 8வது குழந்தை பிள்ளைதான். அன்று அசரீரி வாக்கு சொல்லவில்லையா? அப்படியா? ஆ, அவன்தான் கிருஷ்ணன். அவனை இப்போது நந்தகோபரின் பிள்ளை என்கிறார்கள். குருதேவா, 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 என்னை பிடித்துக் கொள்ளுங்கள் குருதேவா, என்னை பிடித்துக் கொள்ளுங்கள். எனக்கு எனக்கு இதயமே நின்றுவிடும் போலிருக்கிறது. ஆனந்தம் தாங்கவில்லை. அதனால் தான் குருதேவா, அதனால் தான். குருதேவா, இது நிஜம்தானா? ஆம் வசுதேவரே, இது நிஜம்தான். ஆச்சரியமாயிருக்கிறதா? அவன்தான் அந்த கடவுள். உலகத்தை காக்க அவன் தேவகியின் வயிற்றில் பிறந்தான். அப்படியா? அப்படியானால் அந்த குழந்தை, அதுதான் என் தேவகி பெற்றெடுத்தாளே அந்த குழந்தை. அந்த குழந்தை தேவி பகவதி யோகமாயா. அவள் தேவகிக்கு பிறந்த குழந்தை அல்ல. அவளை நீங்கள் தான் கோகுலத்திலிருந்து எடுத்து வந்து தேவகியின் பக்கத்தில் விட்டீர்கள். கோகுலத்தில் இருந்தா? அப்படியா? அப்படித்தான். இதெல்லாம் அந்த பகவதி யோகமாயாவின் மனம் போல் நிகழ்ந்தது. அப்போது சிறைச்சாலையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் குழந்தை வடிவத்தில் உங்கள் முன் தோன்றினார். அதே யோகமாயாவின் சக்தியால் உடைந்து போனது உங்கள் விலங்குகள். சிறையின் கதவுகள் திறந்தன. காவலர் உறங்கினர். யோக மாயையினால் தாம் கோகுலம் சென்று உமது பிள்ளையை எடுத்து நந்தராணி யசோதாவின் பக்கத்தில் கிடத்தினீர்கள். அங்கு குழந்தை வடிவில் இருந்த யோகமாயை எடுத்து வந்தீர்கள். அந்த மாய குழந்தை கம்சனின் கையில் இருந்து நழுவி அந்தரத்தில் பறந்து அஷ்டபுஜ சக்தியாக உருவெடுத்து நின்றது. மன்னியுங்கள், மன்னியுங்கள், எனக்கு நினைவில்லை குருதேவா. உங்களையே மறக்கச் செய்தாள் அன்னை. செயல்படும் கருவி நீங்கள். மாயையால் செயல்பட்டீர்கள். அதன் பாதிப்புத்தான் உங்களுடைய மறதி. என்னை படைத்த இறைவன் என் உணர்வை, என் உடலை தன் மனம் போல் இயங்க வைத்து எனக்கு அநீதி இழைத்து விட்டான் குருதேவா. குருதேவா, ஞான பார்வையினால் பார்த்து சொல்லுங்கள். அன்பு கூர்ந்து யோக மாயையிடம் கேளுங்கள். இங்கு நடந்தது போன்ற நிகழ்ச்சிகள் இந்த அளவுக்கு இந்த பூமியிலே இதற்கு முன் என்றாவது நடந்திருக்கிறதா? தேவியின் லீலைகளுக்கு இந்த எளியனை கருவியாக்கிய மாதா அந்த ஆனந்த அனுபவங்களை உணர முடியாமல் செய்தாள். இதை தேவி செய்யலாமா? தாயிடத்தில் இதை கேட்கும் உரிமை உண்டு. நான் உண்மை பேசுபவன். உண்மை சொல்லும் மனிதனுக்கு தெய்வம் தானே துணை. நான் பேசுவது தெய்வமறிய உண்மைதான். பேசுவது ஒன்று மட்டுமல்ல, பிழை செய்யாத இந்த உடலை துண்டாக்கி விட்டாலும் உண்மையை தவிர வேற எதுவும் பேசவே மாட்டேன். என் மீது நம்பிக்கை வையுங்கள் குருதேவா. நான் பெற்ற அந்த தெய்வீக அனுபவங்களை நினைவுபடுத்துங்கள். அந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் சுய உணர்வோடு மீண்டும் பார்க்க விரும்புகிறேன் குருதேவா. சுய உணர்வோடு காணும் காட்சிகளை நெஞ்சிலே மீண்டும் மீண்டும் பார்த்து மகிழ்வேன். அதை நினைக்க நினைக்க எனக்கு
பட்ட பாடுகள் மறந்து போய்விடும். என்ன விஷயம் தேவகி? வாசலிலே காவலர்கள் இல்லை, மாளிகை மௌனமாக இருக்கிறது. எங்கே பணியாட்கள், உன் தோழிகள்? இங்கு நீ மட்டும் தனியாக நிற்கிறாய். பேச மாட்டாயா? என்ன நடந்தது? ஒன்றும் இல்லை. உங்களுக்காக எதிர்பார்த்து நிற்கிறேன். உன்னை பார்க்கத்தான் ஓடோடி வருகிறேன். ஆமாம் தேவகி, நான் உன்னிடம் பேச வந்தது ஒரு முக்கியமான விஷயமாக. நம் குருதேவர் தங்களை பார்க்க வந்திருக்கிறார்கள். யார்? என்ன இது? மன்னர் தான் அனுப்பினார். அவசரமாக உங்களை அரண்மனைக்கு அழைத்து வரச் சொன்னார். அரண்மனைக்கு வரச் சொன்னாரா? ஏன், எதற்கு? ராஜாவின் மனதில் உள்ளது இந்த பணியாளுக்கு எப்படி தெரியும்? நல்லது, போகலாம். உங்களோடு நானும் வருகிறேன். கூடாது. இவரை மட்டும்தான் அரசர் அழைத்து வரச் சொன்னார்.
தைரியமாக இரு. போகலாம். வாருங்கள்.